ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபுட் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் செஷன் நம்ம பார்த்தது வந்து இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் தென் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். எப்படி நமக்கு ஃபுட் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற காரணம், அது எதனால, ஃபுட்டுல என்னென்னலாம், ஃபுட் எதற்காக தேவைப்படுகிறது, நமக்கு எனர்ஜிங்கிறது தேவை. சோ அண்ட் தென் அதற்காக நம்ம உணவு அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். அந்த உணவை நல்லதா கரெக்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக்ல அதனுடைய காசஸ், எந்தெந்த காரணங்களால அது கெட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல 2 ஹெட்டிங் பார்த்தோம். காற்று மற்றும் ஆக்சிஜன், ஈரப்பதம், இந்த 2 விஷயத்தால ஃபுட் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ரிமைனிங் டாபிக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, சோ அதற்கு முன்னாடி ரிலேட்டட் ஃபுட் அத பத்தின ஒரு ரிடில்ஸ் கேட்க போறேன். ரிடில் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? விடுகதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிடில்ஸ்னா என்னது? விடுகதை. சோ அந்த விடுகதை எது சம்பந்தப்பட்டது? நம்ம இப்ப பாக்குற அந்த உணவு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன விடுகதை நம்ம பார்க்கலாமா? ஓகே, சோ born in the ocean and white as snow, when I fall back to water I disappear without a trace. So do you know the answer of this? எங்க உருவாயிருக்கு? கடல்ல, அதுக்கப்புறமா பனி போல இருக்கும், அப்புறம் மீண்டும் தண்ணியோட கரையும் போது காணாம போயிடுவோம். என்னன்னு தெரியுமா? யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் டைப் பண்ணுங்க, ரைஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். Born in the ocean and white as snow, when I fall back to water I disappear without a trace. Guess பண்ணீங்களா? Okay, the answer is salt. உப்பு இல்லையா? உப்பு அப்படிங்கிறது அந்த தண்ணீரினுடைய ஒரு தன்மை. நம்ம அறுசுவையில முக்கியமான ஒரு விஷயம் உப்புங்கிறது. நம்ம உணவுல முக்கியமாக எடுத்துக்கொள்ள கூடிய ஒரு காரணி இல்லையா? சோ அதுதான் என்ன ஆகுது? உப்பு நிறைய படிஞ்சா பனி மாதிரி தெரியும் தண்ணியில, அது கடல்ல இருந்துதான் உருவாகிறது. அது தண்ணியோட கலந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியவும் தெரியாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன அதே மாதிரியான ரிடல். Can be hot, I can be cold, I can run, I can be still, I can be hard, I can be soft. இதுவும் நம்ம ரெகுலரா லைஃப்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஐ கேன் பி ஹாட், சூடாவும் இருப்பேன். ஐ கேன் பி கோல்டு, சில்லுன்னு இருப்பேன். கேன் பி ரன், வேகமா ஓடவும் முடியும், ஒரு இடத்துல அப்படியே நிலையா இருக்கவும் முடியும். ஐ கேன் பி ஸ்டில், ஐ கேன் பி ஹார்ட், என்னால ஹார்டா இருக்கவும் முடியும். அண்ட் தென் சாஃப்டா இருக்கவும் முடியும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் என்னது? ஸ்டூடெண்ட்ஸ், anyone can guess the answer for this riddle? தெரியுதா இந்த கொஸ்டினுக்கு, இந்த ரிடலுக்கு யாருக்காவது இந்த விடுகதைக்கு விடை தெரியுமா? வெரி சிம்பிள், ரொம்ப எளிதான ஒரு ஆன்சர் தான். எஸ், வாட்டர். வாட்டர் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ரிடில். நான் தண்ணிங்கிறத வெயில இருக்கும்போது சூடா இருக்கும், மழை நாள்ல சில்லுன்னு இருக்கும். ஆறு இல்லையா, நம்ம மூவிங் பிளேசஸ்ல என்ன ஆகும்? ரிவர்ல ஃபாஸ்டா ஓடும், குளத்துல ஏரியில அப்படியே அமைதியா இருக்கும். பனிக்கட்டி ஆச்சுன்னா ஹார்டா இருக்கும், பனிக்கட்டியை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா சுத்தி எடுத்துதான் உடைப்போம். தண்ணியாக இருக்கும்போது சாஃப்டா இருக்கும். சோ இந்த எல்லா நேச்சரோடையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தண்ணீர் என்பது. ஓகே, சோ 2 ரிடில் நம்ம பார்த்தோம். ஒண்ணு சால்ட், அந்த தண்ணி அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. மற்றொன்று நீர். ஓகே, சோ இது போல சின்ன சின்ன ரிடில் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வைட் ஆகும். இல்ல அப்படின்னா வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காம நிறைய புக்ஸ்ல எல்லாம் சைட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ரிடில்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது நாட் ஓன்லி இன் சயின்ஸ், மேத்ஸ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், சோசியல் சயின்ஸ்ல, ஜெனரல் நாலேஜ்ல, எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் நம்ம அந்தந்த விடுகதைகளை படிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சப்ஜெக்ட் வரலாமா? எஸ். எது சம்பந்தமா பாக்குறோம்? ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் and what are the causes for the spoilages, அதனுடைய காசஸ், காரணங்கள் என்னென்ன. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்சைம். என்சைம் அப்படின்னா நொதி அப்படின்னு சொல்லுவோம். என்சைம்னா தமிழ்ல என்னது? நொதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நொதி அப்படிங்கிறது மூலமாகவும் நம்முடைய உணவுப் பொருள்கள் என்னாகுது, கெட்டு போகின்றன. இது என்னென்ன காரணங்களால? ஆக்சிடேஷன், ரைப்பனிங், ஆக்சிஜனேற்றம், பழங்கள் பழுக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? பழுப்பு நிறமாக மாறக்கூடியது அல்லது பழுத்தல். இந்த ரீசன் எதனால? இந்த நொதிகள்னாலதான் இந்த ஒரு ஆக்சிடேஷன் அண்ட் ரைப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழங்கள்ல நடக்குது. So the molecules are break down with the help of the enzymes. Enzymes நோடைய ஹெல்ப்போட என்ன ஆகுது? அது enzymes are break down the tissues. break down the tissues. அதுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணுது. எந்தெந்த வினைகள்ல? ஆக்சிஜனேற்ற வினை அல்லது பழுத்தல் அப்படிங்கிற, காயா இருக்கக்கூடியது பழமாக மாறக்கூடிய செயல்கள். சரிங்களா? சோ அந்த என்சைம்ஸ் எல்லாமே அந்த மூலக்கூறுகளை உடைச்சுதான் அந்த மாதிரி ஒரு செயல்ல உருவாக்குது. சோ அதனால என்ன ஆகுது, நமக்கு அந்த உணவு பொருள் என்பது சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகின்றன, ஸ்பாயில் ஆகுது. Okay, so this is the main reason. That is the third reason for the spoilages of food is enzymes, due to the breakdown of the tissues. அந்த enzymes எல்லாம் என்ன பண்ணுது, அந்த உள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்ல ஆக்சிடேஷன் வினையும் அல்லது பழுத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் எதன் மூலமாக நடக்குது? நமக்கு மூலக்கூறுகளை சிதைவடைய செய்து. யார் சிதைவடைய செய்யறாங்க? பழங்கள்ல இருக்கக்கூடிய நொதிகள். சோ அதனால அந்த பொருள்கள் கெட்டு போகின்றன. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். யார் யாரு? நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் ப்ளீஸ் வாஷ் யுவர் ஹேண்ட். ஒவ்வொரு முறையும் உணவு எடுத்துக்கொள்ளும் முன்பும் பின்பும் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும்? ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கண்டிப்பா நிறைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் கோவிட் பீரியட் ஆல் ஆர் ஃபாலோட். பிஃபோர், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ணினோமா தெரியல, ஆனா அதன் பிறகு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு எல்லாருமே என்ன பண்றோம்? கண்டிப்பா எந்த உணவுப் பொருளை எடுத்துக்கணும் அப்பப்ப நம்ம என்ன பண்றோம்? கையை நல்லா வாஷ் பண்றோம். பிகாஸ் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பங்கை, ஈஸ்ட், பாக்டீரியா, காளான், பூஞ்சை, பாக்டீரியா, இவை எல்லாமே மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே நம்மால் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். இது எப்ப ஃபார்ம் ஆகும்னா, டியூ டு லோவர் டெம்பரேச்சர், குறைவான வெப்பநிலையில். வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு நல்லா இவங்க எல்லாருமே வளருவாங்க. அந்த மாதிரி அது உருவாகும் பொழுது அந்த பொருளாகப்பட்டது கெட்டு போயிடும். ஒரு பிரெட் எடுத்துட்டு வரோம், அந்த பிரெட் நம்ம வாங்கி ஒரு 1 or 2 days நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வரும். கலர் சேஞ்சஸ் எதனால? அந்த பூஞ்சகாளான் பூக்கிறது, குறைவான வெப்பநிலை. இதுவே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நமக்கு
ஃபுல்லும் அது கெட்டு போகாம இருக்கும். அது ரொம்ப குறைவான வெப்பநிலையை வச்சிருப்போம். ஆனா இது ரூம் டெம்பரேச்சர்ல நார்மலா வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த காளான், பாக்டீரியா, ஈஸ்ட் இவை எல்லாமே இந்த மாதிரி நமக்கு எளிதாக கெட்டு போகக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருள்களிலும் வளர்ந்து அந்த உணவுப் பொருளை சிதைவடைய செய்யும், வீணாக்கும். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் such as fungi and yeast bacteria grow well in lower temperature. So அது என்ன ஆகும், கொஞ்சமா இருக்கும். நைட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு பிரெட் தான் வீணா போயிருக்கும், மார்னிங்கும் பாத்துக்கலாம் காலையில அப்படின்னு வச்சோம்னா இதே மாதிரி எல்லாத்துலயுமே ரொம்ப எளிதாக அது ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ நிறைய எளிதா மல்டிப்ளை ஆகும், ஈஸியாக பெருக்கம் அடையக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ரியல் நேச்சர். சோ டியூ டு த மைக்ரோ ஆர்கானிசம் மல்டிப்ளிகேஷன் the food will be spoiled. So இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சி காரணமாக உணவுப் பொருள்கள் என்பது நமக்கு கெட்டு போகின்றது. ஓகே, and next one is light, வெப்பநிலை, வெளிச்சம், ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒளி பிளஸ் லைட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் heat, temperature. So light produces the color changes, கலர் மாறுபாடு, நிற மாறுபாடு அப்படிங்கிறது. இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பழமோ காய்கறியோ அதே நிறத்தோடு இருக்கும். இதையே வெளியில நம்ம வச்சிருந்தோம் பல நாள் அதே மாதிரி வச்சிருந்தோம்னா அதனுடைய நிறமாகப்பட்டது மாறுபடும். ஏன்னா நம்ம சூரிய ஒளி என்பது வெளியில இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒளி உணவுப் பொருள்களினுடைய நிற மாறுபாட்டையும் அதில் இருக்கக்கூடிய சத்தையுமே என்ன பண்ணிடுது, குறைவடைய செய்யுது. சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம். டெம்பரேச்சர், சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். இப்போ நமக்கு வெப்பம் என்பது, வெப்பநிலை உயரும் பொழுதும் என்ன ஆகும், ஒரு சில நேரங்களில் அந்த காய்கறி பழம் எல்லாமே சீக்கிரமா கெட்டு போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எந்த உணவுப் பொருள்களை எத்தனை நாட்கள்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு சிமுலேஷன் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு உணவுப் பொருள்களினுடைய லைஃப் டைம் எவ்வளவு சீக்கிரமா அது சீக்கிரம் கெட்டு போகும், அதனுடைய கெட்டு போகாம எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்னது, ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், அதனுடைய காசஸ், காரணங்கள், உணவு கெட்டு போவதற்குண்டான காரணங்கள், வழியில் இருக்கக்கூடிய காற்று, ஆக்சிஜன், ஈரப்பதம், நொதி, நுண்ணுயிரி, ஒளி மற்றும் வெப்பம். சோ இந்த காரணங்களால நமக்கு உணவுப் பொருள்கள் என்பது எளிதாக கெட்டு போகின்றன. ஓகே, சோ இதனுடைய விளைவுகள் என்னென்ன? சோ இப்போ கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா அதனால அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன? எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதே பொருளை, அழுகி போன பொருளையும் ஊசி போன சாப்பாட்டையும் சாப்பிட்டா என்ன தம்பி ஆகும், என்ன ஆகும், அடுத்த வேளை டாக்டர்கிட்ட தான் போகும் இல்லையா? ஸ்பாயில் ஃபுட் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். கண்டிப்பாக உணவு நமக்கு சாப்பிடுறதற்கு, கெட்டு போன உணவுப் பொருள்கள் என்பது சாப்பிட கூடவே கூடாது. சோ do not eat spoiled food. கண்டிப்பாக அந்த பொருள் எவ்வளோ வேல்யூபிளா இருந்தாலும் கெட்டு போன உணவுப் பொருளை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்துட்டோம்னு சொன்னா யார் அஃபெக்ட் ஆவாங்க, நம்ம உடம்பு தான் அஃபெக்ட் ஆகும். பாவம் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், வாமிட் அப்படின்னா என்ன பண்ணும் தெரியுமா, அது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அது வெளியில தள்ளிடுது. ஏய் நீ கெட்டு போயிட்ட, நீ வெளில போயிடு, இங்க இருக்காத அப்படின்னு சொல்ற விஷயம்தான் வாமிட் அண்ட் லூஸ் மோஷன். கண்டதையும் தின்னு வச்சு ஏன் மிஷினை நீ பாழ்படுத்துற அப்படின்னு சொல்ல நம்மள திட்டிட்டு என்ன பண்ணுது, அது வெளி தள்ளிடுது. அந்த விஷயம்தான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டிசீஸுமே. இப்போ கோல்டு அப்படின்னு சொன்னா ரன்னிங் நோஸ், உள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் வெளியில தள்ளுது. அதுவே ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சளின்னு வருது.
வாமிட்னு வருது, லூஸ் மோஷன், இது எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். சோ அது எல்லாம் என்ன பண்ணுது, நம்மள புஷ் அவுட் பண்ணி வேண்டாம் நீ வெளியில போன்னு சொல்லுது. அதனால கெட்டு போன பொருளை சாப்பிட்டா வாமிட்டோ லூஸ் மோஷனோ வருதுன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட வேல்யூவா இருந்தாலும், காசு கொடுத்து இவ்வளவு ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு தூக்கி போட்டா அப்படின்னு சொன்னா நீ 100 ரூபாய் பிரியாணிக்காக 500 ரூபாய்க்கு டாக்டர்கிட்ட குடுக்குற மாதிரி இருக்கும், 5 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுற மாதிரி இருக்கும். சோ நம்மளுடைய பாடி அஃபெக்ட் ஆகும். சோ டோன்ட் ஈட் என்னது, ஸ்பாயில்டு ஃபுட். டு நாட் ஈட் ஸ்பாயில் ஃபுட். உணவுப் பொருளை நம்ம எப்பயுமே எடுத்துக்க கூடாது, கெட்டு போன உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்ள கூடாது. சோ அது கரெக்டா நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இல்லாம இருக்கலாம், அல்லது டேஸ்டே இல்லாம இருக்கலாம். இது எல்லாமுமே நமக்கு கெட்டு போன உணவு அப்படிங்கிறது தான். சோ அதை எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும் பொழுதும் நமக்கு என்ன ஆகும், உடல்நிலை பாதிக்கப்படும். ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியது இது மெயினா எல்லாருக்குமே பேசிக்கா ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்திருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் மெட்டீரியல் அது எதையுமே காற்றில் திறந்த வெளியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எக்காரணம் கொண்டும் வாங்கவே கூடாது, ரொம்ப அமிர்தமே ஆனாலும். பிகாஸ் வெளியில போகக்கூடிய வண்டியினுடைய புகை, தூசி, பக்கத்துல இருக்கக்கூடிய டிரைனேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான நுண்ணுயிரியும் இங்க இருக்கக்கூடிய ஃபுட்டுல கண்டிப்பாக இருக்கும். அதனால க்ளோஸ்டா இருக்கிறத மட்டும்தான் எப்பொழுதுமே எடுத்துக்கணும். ஓப்பனா இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளையும் வாங்கக்கூடாது. இப்ப பழம், காய்கறிகள் வாங்கினோம்னு சொன்னா கண்டிப்பா பிஃபோர் குக்கிங் வி வாண்ட் டு வாஷ் த மெட்டீரியல்ஸ் இம்மீடியட்லி. ஒவ்வொரு முறையும் காய்கறி பழங்கள்லாம் வாங்கினோம்னா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். அப்ப அது மேல இருக்கக்கூடிய கிருமிகள், நுண்ணுயிரிகள் என்பது தண்ணீரில் கழுவும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆயிடும், அது அப்படியே ரிமூவ் ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% அது போயிடுச்சுன்னா 20% நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதை தாங்கிக்கும். அதனால அந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கலாம். சோ நம்ம இந்த மாதிரி அன்வான்டா இருக்கக்கூடிய கெட்டுப்போன உணவை எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன டிசீஸ் எல்லாம் கண்டிப்பா நமக்கு வரும், ஸ்டொமக் பெயின், ஃபீவர், டிசென்ட்ரி, வாமிட்டிங் அண்ட் இன்டைஜஷன். சோ இது எல்லாமே எதனால வரக்கூடியது, கெட்டு போன உணவை எடுத்துக்கொள்வதால். அந்த மாதிரி வேணுமா, தேவையாது? சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, நம்மளே காசு கொடுத்து தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை நம்மளே வாங்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ஸ்டொமக் பெயின் அப்படிங்கறது நம்மளால தாங்க முடியுமா? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தேவையில்லாம நம்மளும் நம்மளுடைய உடம்ப என்ன பண்றோம், கஷ்டப்படுத்துறோம். நம்ம சீரண கோளாறுனா இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, நமக்கு பசிக்கவே பசிக்காது. டைஜஷன் ஆகலன்னு சொன்னா அடுத்த வேளை சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமே வராது. ஃபீவர், காய்ச்சல் உள்ள எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், மெயினான ஒரு விஷயம். சோ அப்ப காய்ச்சல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். வாமிட்டிங், சோ இதே மாதிரி வாந்தி, எவ்வளவு கஷ்டம் இல்ல? இதெல்லாம் வெளியில நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம், வெஹிக்கிள்ல போறோம், அப்பெல்லாம் இது மாதிரி வந்தா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதே போல டிசென்ட்ரி, இதெல்லாம் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன எடுத்துக்கணும், நல்ல உணவுப் பொருள்களை மட்டுமே நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு சமைத்த, கரெக்டா பாயில் ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஹாஃப் பாயில்டு, இப்ப வந்து நான் வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிட்டா இந்த இன்டைஜஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அப்ப நல்ல உணவா இருக்கணும், ஃபுல்லா பாயில்டு, நல்ல சமைத்த உணவுப் பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகாது, நமக்கு உடல் என்பது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், உணவே மருந்து, உணவே மருந்து. எப்படி டீச்சர் உணவே மருந்தாகும்னா, இதுதான். கெட்டு போன பொருளை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், நமக்கு உடம்புல எல்லா டிசீஸும் வரும். அப்ப இது வேண்டாம், அப்ப இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. அப்ப இதுதான் மருந்து இல்லையா? நல்ல உணவு என்பது மருந்துன்னு சொன்னா
டாக்டர்கிட்ட போகாம ஹாப்பியா இருக்கலாம். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், சரியான நேரத்துல சாப்பிடணும், நிறைய தண்ணி எடுத்துக்கணும், நிறைய நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோமோ அதுக்கு தகுந்த நல்ல ஹெல்தியான ஃபுட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு நமக்கு டிசீஸும் வரவே வராது. ஓகே, சரி. அப்ப நம்ம கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி அதை பாதுகாக்கலாம்? எஸ், preservation of food is the next topic. கெட்டு போகுதுன்னு சொல்றீங்களே, அப்ப கெட்டு போகாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் நாம் உணவுப் பொருள்களை பாதுகாக்கலாம்? அப்படி பாதுகாக்கும் பொழுது நல்ல உணவே என்பது நமக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிடுறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இல்லையா? தானியம் சாப்பிடுறோம், பால் சாப்பிடுறோம், காய்கறிகள் சாப்பிடுறோம் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரியா நான் ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? இல்ல. சோ there are different kinds of methods we want to preserve our food material. So there are different kinds of process. ஒவ்வொரு பொருள்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு முறை அப்படின்னு இருக்கு. அப்ப உணவுப் பொருள்களை நீண்ட நாள் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலையே என்ன சொல்லியிருக்கோம்? உணவை பாதுகாத்தல். உணவை பாதுகாத்தல். எவ்வாறெல்லாம் நாம் பாதுகாக்கலாம்? சோ உணவு பொருள் என்பது நம்ம எந்தெந்த மெத்தட்ல நம்ம தானியங்களை எப்படி பாதுகாக்கணும், ஊறுகாயை எப்படி பாதுகாக்கணும், பால் பொருள்களை எவ்வாறு பாதுகாக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. See here. See, இந்த சிமுலேஷன்ல நமக்கு ஃபுட் பிரிசர்வேஷன், எவ்வாறு உணவை நாம் பாதுகாக்கலாம், கெட்டு போகாமல் உணவை நம்மால் எப்படி பாதுகாக்க முடியும்? சோ த ப்ராசஸ். சோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை பிக்சர் இருக்கு? 6 பிக்சர் இருக்கு இல்லையா? சோ இந்த 6 பிக்சருக்கு நமக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இருக்கும், அந்தந்த மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இது நமக்கு ஸ்மோக்கிங், சால்ட்டிங், ஃப்ரீசிங், drying, boiling, canning and bottling. These are all the methods we want to preserve our food materials. இந்த வகைகளில் நம்மால் உணவை பாதுகாக்க முடியும். உப்பிட்டு காய வைத்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்ல பிரிசர்வ் பண்ணி வேக வைத்து ஃப்ரீசர்ல புகையிட்டு, சோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா எல்லா பொருள்களையுமே சரியான முறையில் நாம் பாதுகாக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் ஃபுட் அட் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? அதிக வெப்பநிலையில் நம்ம இந்த இடத்துல இந்த பொருள்களை வேக வைக்கும் பொழுது அந்த பொருளாகப்பட்டது நன்கு நமக்கு ஃபுல்லா பாயில்டா இருக்கும், அதே சமயம் கரெக்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? எந்தெந்த டெம்பரேச்சர்ல, ஓகே, சோ எந்தெந்த டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இதை என்ன, கீப்பிங் ஃபுட் அட் த ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா? 0 டிகிரி வெப்பநிலை அப்படிங்கும் பொழுது அந்த வெப்பநிலையில நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த பொருள்களை பாதுகாக்க முடியும். தட் இஸ் ஃப்ரீசிங். சோ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது நம்மளால இந்த வெப்பநிலையில் இந்த பொருள்களை பாதுகாக்கும் பொழுது அது சரியான முறையில் இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கண்டெய்னர்ல கரெக்டா என்ன பண்ணணும்? நம்ம அத ப்ராப்பரா ஏர் டைட்டா வைக்கணும். சோ கேனிங் அண்ட் பாட்லிங், process of food, boiling food, then left into cool and put it in airtight container. காற்று புகாத ஒரு பொருள்கள். இதெல்லாம் என்னது? நமக்கு பிக்கிள்ஸ், ஊறுகாய் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி முறையில பாதுகாக்கலாம். ஃப்ரீசிங் சொல்லும் பொழுது குறைந்த வெப்பநிலையில் பால் பொருள்கள், ஃபிஷ், அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டா நம்ம பாதுகாக்கும் பொழுது இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம அதை பாதுகாக்கலாம். ஓகே. And then next one is smoking.
மெத்தட். சோ என்னென்ன மெத்தட்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு நமக்கு இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வரும்பொழுது ஈஸியா எப்படி நம்ம கரெக்டா அத பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சாரி படிச்சு பார்க்கணும். எது எளிதா தெரியுதோ டக்குன்னு அதை என்ன பண்றோம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, தெரியாததை ஒரு நிமிஷம் நீங்க மேட்ச் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும், இந்த மெத்தட்ஸ்ல தான் நம்ம இத கரெக்டா மேட்ச் பண்ணணும். இதுக்கு உண்டான ஆன்சர் இது அப்படிங்கறத என்ன பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நமக்கு ரிமைனிங் என்னென்ன இருக்கு, ஸ்மோக்கிங், சால்ட்டிங், drying. So method of drying food with smoke for a long period time. So இத smoking மூலமாக ரொம்ப நாள் என்ன பண்ணலாம், நம்ம இத ட்ரை பண்ணலாம். Uses of salt to remove moisture from the food. உப்பிட்டு நம்ம வைக்கும் பொழுது அதுல ஈரப்பதம் என்பது என்ன ஆகாது, ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பொருள்கள் கெட்டு போகாம பாதுகாக்கலாம். மெத்தட் ஆஃப் ரிமூவிங் ஆர் கெட்டிங் ரிட் மாஸ்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட், தட் இஸ் ட்ரையிங். ஓகே, சோ இது எல்லாமே புரிஞ்சுதா, கரெக்டா இருக்கா? ஓகே, கொடுத்துடலாமா? ப்ராசஸ் ஆஃப் பாயிலிங் ஃபுட், தென் லெஃப்ட் அண்ட் கூல், புட் இன்டு airtight container. Process of heating food at high temperature. Method of drying food with smoke a long period of time. Method of removing or getting of most of the water from the food. Uses of salt, remove the moisture and then keeping food at the freezing point. Okay, so இந்த முறையில் நாம் என்ன பண்ணலாம், உணவுப் பொருள்களை நம்மால் பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறது நம்ம பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு பாக்குற இந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான். சரிங்களா? சோ அத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொன்னோம், பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், எவ்வாறு உணவு பொருள்களை நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது. எந்தெந்த முறையில, ட்ரையிங், அடிஷன் ஆஃப் சுகர், காய வைக்கிறது, அடுத்தது சால்ட், அடிஷன் ஆஃப் சால்ட், நிறைய உப்பு சேர்க்கிறது, நிறைய சர்க்கரை சேர்க்கிறது, ஃப்ரீசிங்னா குளிர்ந்த நிலையில் வைப்பது, அடுத்தது வெப்பம் நல்லா ஹீட் பண்ணக்கூடியது, canning and bottling, addition of chemical preservatives. So these are all the methods. என்னது, பிரிசர்வேஷன், உணவு பாதுகாப்புக்காக எதெல்லாம் இருக்கு, என்னென்ன மெத்தடு, ட்ரையிங். ட்ரையிங் அப்படின்னு சொல்றது என்னது, உலர வைத்தல். உலர வைத்தல் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், வாட்டர் கண்டென்ட்ட நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பொருளாகப்பட்டது நமக்கு என்ன ஆகும், ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். So the removal of water content from the food drying in the sunlight. யாரோட ஹெல்ப்போட, எஸ், சூரிய ஒளியினுடைய ஹெல்ப்போட எல்லா கிரெயின்ஸையும். வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் மெத்தட்? இதற்கு உதாரணம் என்னது, எல்லா வகையான தானியங்கள். தானியங்கள் எல்லாத்தையும் சூரிய வெப்ப ஒளியில் நம்ம என்ன பண்றோம், காய வைக்கிறோம். ரோட்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, வயல்வெளியில கம்பு, கேழ்வரகு, நெல்லு, இதை எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு ஃபுல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த செடியில கண்டிப்பா எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு பொருள்லையுமே, இப்ப நம்ம வெண்டைக்காயை உடைக்கிறோம்னா அதுல இருந்து தண்ணி, அப்பதான் நம்ம காய்கறி அதுல இருந்து, நம்ம வீட்டுல எல்லாம் நீங்க நிறைய வீட்டுல நம்ம வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்க்கிறோம். எந்த ஒரு காய்கறியோ பழத்தையோ நம்ம அந்த செடியிலிருந்து ஃபுல்லா ரிமூவ் பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஈரப்பதம் இருக்கும். அந்த சின்ன சின்ன பழங்காய்கறிகள் இருக்கும் போதே இந்த தானியங்கள்ல நிச்சயமாக இருக்கும். அப்ப அது என்ன பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினாதான் அது பல நாள். இப்போ தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது not in one day uses, not in week,
நாட் இன் அ ஃபோர்ட்நைட். 15 நாளோ, ஒரு நாளோ, 10 நாளோ, ஒரு மாசமோ கிடையாது. பல ஆண்டுகள் இதை நாம் பாதுகாத்து 1, 2, 3 ஆண்டுகள் கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பாதுகாத்து வச்சிருந்தோம்னா கெட்டு போகாம இருக்கணும். அப்ப அதுல என்ன இருக்கக்கூடாது, வாட்டர், மாய்ச்சர், ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். சரிங்களா? சோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்த்தது causes of spoilages and what are the effects of spoilages, அதனுடைய விளைவுகள் என்ன, and then preservation of food, next எப்படி அதை நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், is there any doubt in today's session? இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, புரிஞ்சுதா, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நடத்தும் போதே நல்லா கவனிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல போயிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணினாலே நம்மளால என்ன பண்ண முடியும், எளிதா எல்லாத்தையுமே மனசுல பதிய வச்சுக்க முடியும். சரிங்களா? சோ வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.